ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கலை பார்க்கில் இருக்கும். அக்கலை பார்க்கு நான் வந்திருக்கேன். நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன் கைஸ். இப்போ ஹாய் கைஸ், இது வழியே தான் அக்கலை பார்க் உள்ளுக்கு போகணும். அக்கலை பார்க்கு யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கலை பார்க்கில் உங்கள் பிடிச்ச இடத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே ரோட்டை தாண்டி அப்படியே அக்கலை பார்க் கேட்கிட்ட வந்தாச்சு கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக டிக்கெட்டும் வாங்கியாச்சு. நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து பார்த்தா என்ன நிறையா இருக்குன்னு பார்த்தா பூக்கள், மரம், செடி ஆலாம் தான் இருக்குது. செம்ம அழகாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன் காய்ஸ். இந்த அக்கலை அப்படின்ட்டு போர்டுன்னு அந்த ஆள் அடிச்சிருக்கு. நான் மட்டும் வந்திருக்கிறதால எங்கிட்ட போகிறதுன்னு தெரியலை. தனியாக தான், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தனியாக தான் வந்திருக்கேன். ஃபோட்டோ அடிக்கிறது நான் மட்டும் செல்ஃபி தான் அடிக்கிறேன் காய்ஸ். நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குறப்பே செம்ம அழகாக தான் இருக்குது. செம்மைக்கு இருக்குது இந்த இடம். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இங்கெல்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருக்காங்க. நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன் காய்ஸ். இப்படியே இதுவுக்கு ஒரு ஹவர் மாய்க்கு அப்படின்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இது முடிச்ச வாக்கில் பனியை போகிறதுக்கு இந்த ரோட்டில் பனிய ரோட்டில் வந்தாச்சு. பனி கேட் வழியாக இப்போ மே கேட் வழியே தான் போகணும் காய்ஸ். இப்போ பார்த்தா செம்மைக்கு இருக்குது. இந்த பூவெல்லாம் அப்படி விட்டு செம்ம அழகாக தான் இருக்குது. எனக்கு இதில் பிடிச்ச அந்த ரெட் கலர் பூ செம்ம அழகாக இருக்குது காய்ஸ். உங்களுக்கு அந்த பூ பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இது உள்ளுக்கு அக்கலை பார்க்குக்கு வரதுக்கு வந்து 200 டிக்கெட். யாராச்சும் அந்த அக்கலை சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இதுக்கு வந்துட்டு போங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் வாங்க காய்ஸ். இதில் வந்து நிறைய ஃபோட்டோ அடிக்கலான்னு தான் இருக்கேன் காய்ஸ். முடிஞ்சளவு ஃபோட்டோ அடித்து வீடியோ எடிட் பண்ணி போகிறேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ எங்கே இருக்குன்னா அக்கலை பார்க்குக்கு பூந்தோட்டம் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஜா பூ தான் நிறையா இருக்குது. அதுவும் அவ்வளோ பூத்து இல்லை, வேணா நீங்கள் பாருங்கள் காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ரோஸ் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் செடி. இங்கிட்ட ரெட் கலர், இங்கிட்ட ரோஸ் கலர் மாய்க்க பார்த்தீங்கன்னா நிறையா பூவெல்லாம் இருக்குது. ரோஸ் பூ தனியாக ரோஸ் பூ மட்டும்தாங்க நிற்கல இருக்குன்னு நினைக்கிறேன். பேபி ரோஸ் அதான் அந்த ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. பேபி ரோஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா கிணறும் இருக்குது. இது போக இல்லாதுன்னு நினைக்கிறேன். இந்த கயிறுலாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இல்லை பார்த்தா மீன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஒரு அளவு தான் மீன்லாம் இருக்குது. சாதாரணமாக ஒரு 20 மீன் அந்தளவுக்கு தான் இருக்கும். இங்கிட்டு பார்த்தா ரெட் கலர் ரோஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் காய்ஸ். பிடுங்கன்னா இயலாது, பிடிங்கன்னா உங்களுக்கு காமிக்கலாது காய்ஸ். அக்கலை பார்க்குக்கு பூந்தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். நீங்களும் இதுக்கு வந்துருக்கீங்களா காய்ஸ்? வந்து ஃபோட்டோலாம் அடிக்கலாம். சட்டப்படிக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ரோஸ் பூவெல்லாம் இருக்குது. இங்கிட்டு மஞ்சள் கலர், ரெட் கலர்லாம் இருக்குது காய்ஸ். ஆனால் அழகாக சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது காய்ஸ். உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் மரத்தை எவ்வளோ டிசைனாக அழகாக வெட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் காய்ஸ். நீங்கள் அக்கலை பார்க் வந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா சட்டப்படிக்கு வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம் கைஸ். சட்டப்படி கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா மலை முட்டு, அழகான மலை முட்டு ஒன்று, பெரிய மலை முட்டு கைஸ். யாராச்சும் லவ் ஃபெயிலியர் ஆகி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மலை உச்சிலேருந்து கீழே குச்சிங்கன்னா ஒரே இதை செத்து போயிடுவீங்க. அதனால் மேலே மலை முட்டுக்கெல்லாம் வந்துடுறாங்க யாரும். படிக்க இருக்குது காய்ஸ் இந்த இடம் பாருங்க. எவ்வளோ அழகான பூக்கள்லாம் இருக்குது. இங்கே அழகாக வடிவாக செஞ்சுருக்காங்க ஃபோட்டோ அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரிக்க என்ன பண்ணுறது காய்ஸ், நான் ஒரு தனியாக இருந்தனால ஒன்றுமே செய்யலாது. ஆனால் நல்லா அழகாக பச்சை பச்சேன்னு இருக்குது எல்லா இடமும் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரோட் காய்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா நம்மட்டு கூட்டாளியெல்லாம் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாம் பார்த்துங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே இருக்கேன். எல்லாம் மரத்தில் தாவிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்காக சரி லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போட்டுருங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளுக்கு வந்துட்டு இப்போ வெளியே போகிறதுக்கு காய்ஸ் இந்த சைடில் தான் வெளியே போகணும். இப்படியே இந்த ரோட்லேயே போயிட்டு அந்த பாருங்க காய்ஸ் எல்லாம் வெளியே இருக்கிருக்காங்க. அந்த இதுக்கு நான் போகணும். பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்குது காய்ஸ். இந்த இடம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உள் சைடில் போயிட்டு இந்த சைடில் வெளி சைடில் வந்தாச்சு காய்ஸ். இதுக்கிட்டு ரோட் இருக்குது, பார்த்து கவனமாக எல்லோரும் போகணும் காய்ஸ். இது உள்ளுக்கு வந்தால் பூக்கன்லாம் வாங்குறேன்னா இங்கே வாங்கிக்கலாம். வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி வாங்குறேன்னா இப்போ வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். எல்லாம் கவனமாக இருங்க. வீட்டில் காற்று காணும். யாரும் வெளியே போகிறேன்னா பத்திரமா போயிட்டு வாங்க காய்ஸ்.